ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதத்தில் பயிற்சி 3.11 ரெண்டாவது சம் பார்க்கலாம். சூத்திர முறையை பயன்படுத்தி சமன்பாடுகளை தீர்க்க. சூத்திரம்னா என்னது? ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த சமன்பாட்டை தீர்க்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சம் என்ன சொன்னாங்க? வர்க்க பூர்த்தி முறையில் தீர்க்க சொன்னாங்க. அதில் ஒரு 3 ஸ்டெப்பை பயன்படுத்தி தீர்த்தோம். இப்போ ஃபார்முலா முறையை பயன்படுத்தணுமா? இதுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும்? x ஈக்குவல் டு என்னது? -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2aங்களா? இதுதான் ஃபார்முலா. ஏன்னா இந்த எக்ஸோட வேல்யூ தானே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போது நமக்கு a என்ன, b என்ன, c என்ன நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கலாம். ஏவோட வேல்யூ என்ன? எக்ஸ் ஸ்கொயரோட கீழே தான் ஏவோட வேல்யூ 2, பியோட வேல்யூ எக்ஸோட கீழே -5, அடுத்தது சியோட வேல்யூ கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னது? 2. சரிங்களா? இப்போது இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். -b ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், பிக்கு -5 சரிங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர்னா -5 ஸ்கொயர் மைனஸ் 4, ஏவோட வேல்யூ என்ன? 2, சியோட வேல்யூ 2, 4acங்களா? 2 டிவைடட் பை 2 இன்ட்டு ஏவா? 2 இன்ட்டு ஏ என்னது? 2 இன்ட்டு 2 4. நெக்ஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -5 இன்ட்டு -5னா ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? ப்ளஸ் 25 மைனஸ் 4 2 8 8 2 16 டிவைடட் பை என்ன வரும்? 4. இப்போது 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 25ல் 16 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 9 வருங்களா? 9 சரிங்களா? டிவைடட் பை 4. இப்போ என்ன பண்ணணும்? 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 9க்கு ரூட் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 3ங்களா? டிவைடட் பை 4. இப்போது இதை 2ஆக எழுதலாம். ஏன்னா +3 1 -3 1 எழுதலாங்களா? 5 + 3/4 5 -3/4. ஏன்னா ப்ளஸ் வேல்யூ வரும், மைனஸ் வேல்யூ வரும். அப்போனா என்ன கிடைக்கும் நமக்கு? 5 3 8/4 என்னது? 5ல் 3 கழிச்சோமா 2/4. அப்போ என்ன வரும்? 1 4 2 8 1 2 2 4. அப்போ 2, 1/2ன்னு வரும். இதுதான் ஃபஸ்ட்டு சம்மோட தீர்வுகள். இப்போது செகண்ட் சம்மு. இதில் ஏவோட வேல்யூ என்ன? எஃப் ஸ்கொயரோட கெழு என்னது? √2. பியோட வேல்யூ எஃப்போட கெழு -6. சியோட வேல்யூ 3 இன்ட்டு √2. இப்போது ஃபார்முலா நமக்கு தெரியும். -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a சரிங்களா? இப்போ -bயோட வேல்யூ என்ன? மைனஸ் பிக்கு என்ன ஆகுது? -6ங்களா? ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃபா என்ன வரும்? b ஸ்கொயருங்களா? b ஸ்கொயர் என்ன வரும்? -6 ஸ்கொயர் மைனஸ் 4ac. 4 என்ன? 4 ஏவோட வேல்யூ √2, சியோட வேல்யூ என்னது? 3 இன்ட்டு √2 சரிங்களா? டிவைடட் பை 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ √2. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னாகும்? ப்ளஸ்ஸாக மாறிடுங்களா? +6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் -6 இன்ட்டு -6 ப்ளஸ் 36ன்னு வந்துடும். மைனஸ் அதுக்கப்புறம் என்ன வரும்? 4acங்களா? 4 3 பெருக்கணுமா? 12. 4 3 12ங்களா? √2 இன்ட்டு √2 என்னது? வெறும் 2 வருங்களா? அப்போ 12 2 24. அப்போது இங்கே 24 டிவைடட் பை 2√2. அடுத்து இங்கே என்ன வரும்? 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம 36ல் 24 கழிக்கணும். கழிச்சா என்ன வரும்? 36 - 24 √12 டிவைடட் பை 2 இன்ட்டு √2 சரிங்களா?
நெக்ஸ்ட்டு என்ன வரும் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 12 எப்படி எழுதலாம் 4 இன்ட்டு 3ன்னு எழுதலாங்களா டிவைடட் பை 2 இன்ட்டு ரூட் 2. இப்போது 4 வந்து காமனாக ரூட்டுக்கு வெளியே எடுத்துட்டோமா 2ன்னு வந்துடுங்களா. இப்போது 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ரூட் 3ன்னு மட்டும் வரும் டிவைடட் பை 2 ரூட் 2. சரிங்களா. இப்போது 2 காமனாக வெளியே எடுக்கலாங்களா 2 காமனாக வெளியே எடுத்துட்டா என்ன கிடைக்கும் 2 காமனாக வெளியே எடுத்துட்டோமா 3 கிடைக்கும் 3 2 6ங்களா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை 2 ரூட் 2. இப்போ 2 2ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 டிவைடட் பை 2. இப்போ வந்து இது எப்படி எழுதலாம் 3 ப்ளஸ் ரூட் 3 பை 2 கமா 3 மைனஸ் ரூட் 3 பை 2ன்னு எழுதலாங்களா. இதுதான் செகண்ட் சம்மோட தீர்வுகள். நெக்ஸ்ட்டு தேர்டு. இப்போ 3வது சம்மில் ஏவோட வேல்யூ என்ன +3 பி வந்து -20 சி வந்து -23ங்களா. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா என்னது -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² -4ac டிவைடட் பை 2a. சரிங்களா. இப்போ வந்து மைனஸ் பியோட வேல்யூ என்ன -20 சரிங்களா ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன வரும் ரூட் ஆஃப் b² வந்து -20² -4ac ஏவோட வேல்யூ 3 சியோட வேல்யூ -23 டிவைடட் பை 2 இன்ட்டு சியோட வேல்யூ 2aங்களா 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 3. இப்போது நெக்ஸ்ட்டு இதை வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னாவும் +20ன்னு மாறிக்கிங்களா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b²ஓட வேல்யூ என்னது -20 இன்ட்டு -20 +20 ஆயிரும் +400 ஆயிரும். மைனஸ் இங்கே மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் அப்போ பெருக்கணும் என்ன வரும் ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ 3 12 இன்ட்டு 23 12 இன்ட்டு 23 என்ன கிடைக்கும் நமக்கு 12 6 4 என்ன வரும் 276 சரிங்களா. டிவைடட் பை என்ன வருது 2 இன்ட்டு 3 6ங்களா. நெக்ஸ்ட்டு இது எப்படி எழுதலாம் 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 400 + 276 என்ன வரும் 676ங்களா டிவைடட் பை 6. இப்போது நம்ம 676க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் 26ன்னு வருங்களா 26 × 26 பெருக்கி பாருங்கள் 676ன்னு வரும். இப்போது 20 ப்ளஸ் ஆர் மைனஸ் இதுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் 26 டிவைடட் பை 6ங்களா. இப்போது இதில் ஏதாவது காமனாக வெளியே எடுக்கலாங்களா இப்போது காமனாக வெளியே எடுத்தாலும் லாஸ்ட்டாக டிவைடில் தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா 20 + 26 டிவைடட் பை 6 கமா 20 - 26 டிவைடட் பை 6. இப்போது 20 + 26 எவ்வளோ 46 டிவைடட் பை 6 கமா 20ல் -26ல் 20 போயிடுச்சுன்னா -6, 6. இப்போது நம்ம என்ன எதில் அடிக்கலாம் 2ஆம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாங்களா 3 2 6 2 4 3 2 6. அப்போ 23/3 கமா 6 6 கேன்சல் ஆகிடுச்சுன்னா -1. இதுதான் வந்து தேர்டு சம்மோட தீர்வுகள். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம். தேர்டு சம்மு இதில் ஏவோட வேல்யூ என்ன y² கெழு 36 பியோட வேல்யூ ஒய்யோட கெழு என்ன -12a. நெக்ஸ்ட்டு சி அடுத்தது கான்ஸ்டன்ட் சியோட வேல்யூ a² - b². சரிங்களா. இப்போ ஃபார்முலா என்ன x = -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² -4ac டிவைடட் பை 2a. இப்போது பியோட வேல்யூ -12a. அடுத்தது ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b²ஓட வேல்யூ என்னது -12a த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு -4
ஏவோட வேல்யூ 36, சியோட வேல்யூ என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் சரிங்களா, டிவைடட் பை 2ஏங்களா 2 இன்ட்டு 36. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும் ப்ளஸ் 12ஏங்களா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 12 ஏ ஸ்கொயர்னால் என்னது ஸ்கொயர் பண்ணணுமா 12 144 ஏ ஸ்கொயர்னு வருங்களா 144 ஏ ஸ்கொயர் மைனஸ் இப்போது 4 இன்ட்டு 36 இப்போது 4 36 பெருக்கினாலும் 100 என்ன வரும் 144 ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வருது. இப்போது இதை எப்படி நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணலான்னா 36 இன்ட்டு 2 72ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 144 ஏ ஸ்கொயர் மைனஸ் இப்போ என்ன வரும் 144 இன்ட்டு 144 ஏ ஸ்கொயர் அடுத்தது மைனஸ் 144 ஏ ஸ்கொயருங்களா அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் என்ன வரும் 144 பி ஸ்கொயர்னு வரும் சரிங்களா. இது போட தேவையில்லை மைனஸ் உள்ளே வந்துடும் சரிங்களா, உள்ளே வச்சு பெருக்கியாச்சு. இப்போது 72ங்களா இப்போது ப்ளஸ் 144 ஏ ஸ்கொயரும் மைனஸ் 144 ஏ ஸ்கொயரும் கேன்சல். நெக்ஸ்ட் என்ன வரும் 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன இருக்குது ரூட் ஆஃப் 144 பி ஸ்கொயர் மட்டும் இருக்கும் டிவைடட் பை 72. இப்போது 12a ப்ளஸ் ஆர் மைனஸ் 144க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் 12ங்களா பி ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் பி டிவைடட் பை 72. இப்போது ரெண்டுலேயும் 12 காமனாக இருக்குது, காமனாக வெளியே எடுத்தோமா என்ன வரும் ஏ ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டிவைடட் பை 72ன்னு வரும். ஓர் 12 6 12 72ன்னு வருங்களா 6 12 72ன்னு வரும். இப்போ இதை எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 6 ஏ மைனஸ் பி டிவைடட் பை 6ன்னு எழுதலாம். இதுதான் 4th சம்மோட தீர்வுகள். ஓகேங்களா, அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். செகண்ட் சம் கம்ப்ளீட்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இங்கே நம்ம இந்த ப்ராக்கெட் போட தேவையில்லை, ஏன்னா உள்ள மைனஸை பெருக்கி தான் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. இந்த ப்ராக்கெட் போட தேவையில்லை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.